ஓகே. சரி. ஆக்சுவலாக அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஆட்டோன்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பிஹேவியர் இருக்காது. ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் மார்ஜினில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா ஹரிசாண்டலாக சென்டர் பண்ணும். ஹரிசாண்டலாக சென்டர் பண்ணும். சரியா? சரி. ஹரிசாண்டலாக சென்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கே பார்த்தோம், இப்படி ஒரு பேஜ் இருக்குதுன்னா இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சிடும். அதாவது இங்கேயும் ஈக்குவல் ஸ்பேஸு, இங்கேயும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து சென்டருக்கு கொண்டு வந்துடும். மார்ஜின் வந்து நீங்கள் லெஃப்ட்டுக்கோ அல்லது ரைட்டுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அதுதான் அது பண்ணும். சரியா? ஆட்டோவோட ஆட்டோ வந்துட்டு இது வந்து மார்ஜினில் இதோட பிஹேவியர் இப்படி இருக்கும். நீங்கள் ஹைட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்னா ப்ரௌசர் அந்த கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் கண்டென்ட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ ஸ்கேல் ஆகும். அதே போல தான் வித்துக்கும் பிஹேவியர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பேடிங்கில் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆட்டோ ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஆட்டோவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது நம்ம மார்ஜினில் நம்ம கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக கண்டென்ட் வந்து சென்டருக்கு போணுச்சு. ரீசன் மார்ஜினுக்கு மட்டும் ஆட்டோட பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கும். நம்ம மற்ற இதில் ட்ரை பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆமா ப்ரோ. ப்ரோ அது வந்து டாப்க்கும் அப்ளை ஆகாது. என்னன்னா டாப் ட்ரை பண்ணலாம். வெர்டிக்கலா நடக்காது. இந்த மாதிரி வெர்டிக்கலா அட்ஜஸ்ட் ஆகாது. ஹரிசாண்டல் மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே. சரியா? இந்த மார்ஜின் வந்து மார்ஜினுக்கு நீங்க லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ கொடுக்கும்போது அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா ஹரிசாண்டலா சென்டர் பண்ணும். இதே இது நீங்க மார்ஜின் டாப்புக்கோ பாட்டமுக்கோ நீங்க கொடுக்குறீங்கன்னா அது அந்த மாதிரி சென்டர்லாம். இதே இது நீங்க வித்துக்கு ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அது வித்தை வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் கண்டென்ட்டை பொறுத்து அதை ஸ்கேல் பண்ணிக்கும். அவ்வளோதான். சரி, இப்போ இது கிளியரா? இப்போ இது கிளியர் தான் ப்ரோ. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா சும்மா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல கொஞ்சம் தேடி பாருங்க ஆட்டோ எப்படி பிஹேவ் பண்ணுது டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த எங்கெங்கெல்லாம் அதோட பிஹேவியர் எப்படி மாறுதுன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட பிஹேவியர் எல்லா இடத்துலையும் காமனாக இருக்காது. அந்த ஒரு ரீசன்னால தான் நம்மளால இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதோட ப்ரிடிக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட பிஹேவியரை நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. அதுதான். ஏதோ சொல்ல வந்தீங்களா? ஓகே, நான் இப்போ ஹைட்டுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா ஹைட் எனக்கு ஒர்க் ஆகல. ஹைட் நான் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்து பார்த்தா அதுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா மார்ஜின் வந்து எங்க உங்களுக்கு இதாகும்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நீங்க போடும்போது தான் அது அதோட பிஹேவியரே உங்களை அது சென்டர்ல எடுத்துட்டு வந்துடும் கண்டென்ட்டை. அவ்வளோதான். சரி, நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி நீங்க பண்ணியிருக்கிற டாஸ்க்கை எடுத்துட்டு வரலான்னு பார்க்குறேன். ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? புஷ் பண்ணியிருக்கீங்களா? நான் புஷ் பண்ணிட்டேன். ஓகே, சரி. இந்த மாதிரி வெப்சைட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா போஸ்ட் பண்ணணும் கிட்லேப்ல இருந்து. நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு பார்ப்போம். சரி, அபிராமி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? இல்ல சார், 2 டேஸா நான் கொஞ்சம் ஒரு ஹேக்கத்தான் இருந்துச்சுன்னா அது பிஸியா இருக்கேன். சரி, ஓகே. பேசிக்லாம் இது படிக்க கொஞ்சமா வீடியோ பார்த்து படிச்சுட்டு அப்படி ப்ளாக் எழுதிட்டு அப்படி கேட்குறேன் சார். ஓகேங்க, ஓகே. சரி, ஹேக்கத்தான்லாம் எப்படி பண்ணீங்க? அது பிபிடி தான் சார் சப்மிட் பண்ணிருக்கேன். அது அதுக்கப்புறம் தான் சார் நான் அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் சும்மா உங்களுக்கு அந்த சிஎஸ்எஸோட ப்ரையாரிட்டி பத்தி சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு தேவையான விஷயத்த பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு
கிளாஸ் வந்து 5 தானே, டே 5. சரி, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், டே 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த டே 5க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அது பொசிஷன் ஓகேங்களா. சரி, அப்போ HTML5 வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்ன பண்ண போறேன், டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, லைவ் சர்வர் வச்சு ஓப்பன் பண்ணுறோம். நமக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னா டிப்புக்கு வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகியிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் வேணால் ஆட் பண்ணலாம். வித் ஹைட் வேணால் ஆட் பண்ணிட்டு வித் ஒரு 100 பிக்சல் கரெக்டாக, ஹைட் ஒரு 100 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ரைட், சரி. இப்போ நான் ஐடி கொடுக்க போகிறேன். ஐடி வந்து div-1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெறுமனே பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ப்ளூன்னு மாற்றுறேன். கலர் மாற்றிட்டேன். சரி, ஆமாம், லைட்டாக ஒரு க்ரீன் ஒரு சாண்டல் மாதிரி வந்திருக்கு இந்த கலர். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா என்ன நான் ஐடியில் கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் இங்கே ஓவர் ரைட் ஆகிட்டு, அப்போ ரிமைனிங் இருக்கிற வித் அண்ட் ஹைட் வந்து அப்ளை ஆகியிருக்கு கிளாஸோட செலக்டரில் இருந்துட்டு. அப்போ நான் இங்கே ஐடிக்குள்ளே என்ன டார்கெட் பண்ணி கொடுக்குறேனோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். நீங்கள் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் கிளாஸை கூட கம்பேர் பண்ணும்போது கிளாஸ் நேம் வச்சு ஒரு எலமெண்ட்டை டார்கெட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேமுக்கான ஸ்டைல் அப்ளை ஆகும். நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறீங்க, அதே பர்டிகுலர் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஐடி வச்சு டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஒரே எலமெண்ட்டுக்கு 2 டிசைன். ஒரு எலமெண்ட் இப்படி இருக்குன்னா இதுக்கு ஐடி வச்சும் ஒரு டிசைன், கிளாஸ் வச்சும் ஒரு டிசைன் கொடுத்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து கிளாஸுக்கு வந்து இப்போ கிளாஸ் வச்சுக்கிறேன், கிளாஸ் நேம் வச்சு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரெட் கலர் கொடுக்குறீங்க. சரியா, இங்கே ஐடி நேம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஐடி நேம் வச்சுட்டு ப்ளூ கலர் கொடுக்குறீங்க வச்சுக்கலாம். சரியா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ யார் அப்ளை ஆவானா ப்ளூ கலர் தான் அப்ளை ஆகும். அதுக்கான ரீசன் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது ஐடிக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். அதனால தான் நமக்கு ஐடியோட ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ நான் இதை எல்லாத்தையும் மாற்றுறேன், வித் அண்ட் ஹைட்டையும் சேர்த்து மாற்றுறேன். நடக்கும் வித்தையும் ஒரு 300க்கு மாற்றுறேன். சரி, 300 இங்கேயும் மாற்றணும். 300 சேவ் பண்ணியாச்சு. போய் பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எங்கன்னா ஐடியில் என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணியிருப்போமோ அந்த ஸ்டைல் தான் இங்கே வந்து என்ன செய்யுது, அப்ளை ஆகுது. கிளாஸ் ரேயில் வந்து இக்னோர் பண்ணுது. இப்போ ஐடிக்கு தான் ப்ரையாரிட்டி அது. இது புரியுதா, சொன்னதுதான். அதை கன்ஃபர்மேஷனுக்காக இன்னைக்கு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். தியாகம் புரியுதா என்ன நடக்குதுன்றது? புரியுது. ஆனா வந்து நான் வந்து சில இதெல்லாம் யூஸ் பண்றப்ப இந்த சைல்டு டிசன்டன்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. இப்போ அதுக்கு இப்போ சைல்டுக்கு ஒன்று அப்ளை பண்ணா டிசன்ட்டுக்கு ஒன்று அப்ளை பண்ணா அது ஃபர்ஸ்ட் வந்துருது. அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் புரியலங்க எனக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, இப்போ ஒரு சைல்டு இருக்குது. சைல்ட வந்து நான் டார்கெட் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்டைல் பண்றேன். ஆனா வந்து திரும்ப நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப்ல வந்து அதே சைல்ட வந்து நான் ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணாலும் அப்படி அது வந்து சேஞ்ச் ஆயிடுது டக்குன்னு. ஓவர் ரைட் ஆகுது. ஓவர் ரைட் மாதிரி தான் இருக்குது. இங்க என்னெல்லாம் லைக் ஏதாச்சும் ஒரு பர்టిక్యులரா சேஞ்ச் பண்ணா அது நடக்கும். அதான் இப்போ நம்ம கிளாஸையும் ஐடியும் கம்பேர் பண்ணும்போது ஐடி தான் வின் பண்ணும். ஸோ அதே போல் நீங்கள் இந்த அன்னைக்கு என்ன பார்த்தோம், இந்த செலக்டர்ஸோட பேர் காம்பினேட்டர்ஸ் தானே. ஸோ அப்போ காம்பினேட்டர்ஸோட ப்ரையாரிட்டி எப்படி ஒர்க் ஆகும்
அப்படின்றதையும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த பிஹேவியரை ஜஸ்ட் கூகுளில் போட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்களோ அதே பிஹேவியரை ட்ரை பண்ணி அதை கூகுளில் கேட்டு பாருங்கள், இல்லை சாட்ஜிபிட்டியோ எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒன்று வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா எக்ஸாக்டாக என்ன வந்தது சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் கூட பார்த்துட்டு சொல்கிறேன். எப்படி ட்ரை பண்ணீங்கன்ற மாதிரி சொன்னீங்கன்னா நான் ட்ரை இல்ல பண்ணேன். செக் பண்ணி பார்த்தா அது வந்து ஸ்பெசிஃபிசிட்டின்னு மீன் ஆகுது. ஸ்பெசிஃபிசிட்டி தான், அதுதான். அந்த ஸ்பெசிஃபிசிட்டின்றது என்னதுன்னா, இப்போ நீங்கள் கிளாஸை விட ஐடிக்கு தான் ஸ்பெசிஃபிசிட்டி வந்து அதிகம். ஸோ அதே போல தான் உங்களுக்கு மற்ற காம்பினேட்டர்ஸோட பிஹேவியர் இருக்கும். நம்ம வேணா அந்த காம்பினேட்டர்ஸோட பிஹேவியரையும் ஒரு டைம் வேணா பார்த்துக்கலாம் இந்த மாதிரி. சரியா? நான் நாளைக்கு கூட காம்பினேட்டர்ஸுக்கும் வேணா பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்ட்டு. பட் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, டார்கெட் பண்ணீங்க அப்படின்றதையும் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா. இல்ல இப்போ அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. என்னன்னா அந்த எலமெண்ட் டார்கெட் பண்ணுங்க, அப்படியே சும்மா அது மேல ஹாவர் பண்ணுங்க. இல்ல ஸ்டைல்ல இருக்கிறத அதுலயே வந்து ஏதோ 000ன்னு என்ன இங்கதான் இதான் select a specificity. ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோம், பார்த்துருவோம். Press a weight of the CSS selector to determine which rule from completing CSS declaration gets applied on the element. Okay, சரி. Browser consider specificity after. ஓகே, அப்போ இந்த ஸ்பெசிஃபிசிட்டின்றது இந்த டாப்பிக்கை நம்ம ஒரு டைம் வேணா பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த காம்பினேட்டர்ஸ் இருக்குதுன்னா சச் ப்ளஸ் கிரேட்டர் தென் make a selector more specific in what is selected by they don't add any value to the specificity weight. ஓகே, சரி. அப்போ அந்த ஸ்பெசிஃபிசிட்டியை தனியாக பார்ப்போம். சரியா? நம்ம ஃபுல்லாக கூட லாஸ்ட்டாக கூட பார்ப்போம். ஏன்னா எல்லா சீசஸையும் பார்த்துட்டு கூட அதை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றத கூட பார்க்கலாம் ஒரு நாள். ஸ்பெசிஃபிசிட்டி எப்படி ஒர்க் ஆகும். சரியா? பேசுறது கேக்குதா? ஓகே. சரி, ஓகே. அப்போ இந்த கம்பேரிசன் நீங்க பார்க்கும்போது டிவ்வோட ஐடியோட ஸ்பெசிஃபிசிட்டி தான் இம்பார்ட்டன்ஸ் அது. சரி, அப்போ எனக்கு வந்து என்ன நடக்கணும்னா, இப்போ எனக்கு ஐடியோட கலர் வரக்கூடாது, கிளாஸ் நேம்ல நான் டார்கெட் பண்ணியிருக்கிற ஸ்டைல் தான் அப்ளை ஆகணும்னா நீங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்படி கொடுத்து இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம யாரை இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோமோ, அதாவது பர்டிகுலர் எந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோமோ அது மட்டும் அப்ளை ஆகும், அதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி ஆகும். ஸ்பெசிஃபிசிட்டி வந்து அதிகம் இந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா. இல்லை நான் இந்த வித்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த வித்து வந்து அதுக்கேற்ற மாதிரி நடக்குதா? இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து சேஞ்ச் இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா அதோட ஸ்பெசிஃபிசிட்டி சேஞ்ச் ஆகுமா? லைக் அந்த வேல்யூ வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அது இதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிடும். அதாவது இதுல சொல்லியிருக்க மாதிரி இம்பார்ட்டன்ட்ற மாதிரி இதுக்கு ப்ரையாரிட்டி வந்துடும். பேக்ரவுண்ட் கலர் என்ன ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கும்ல, இதை கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரையாரிட்டி அதிகமாக. அதே போலதான் வித் எந்த இடத்துல நீங்க கொடுக்குறீங்களோ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். அவ்வளவுதான். இதுதான் அந்த டபுள். நம்ம ஸ்பெசிஃபிசிட்டியானா தனியா ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் எல்லா செலக்டாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் இந்த சூடோ செலக்டார்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த சூடோ செலக்டார்லாம் பார்த்துட்டு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ யாருக்கு அதிக ப்ரையாரிட்டி கிடைக்குதுன்றத பார்க்குறது. சரி,
இது இருக்கட்டும். இது புரிஞ்சா நான் இப்ப இந்த சொன்னது இல்ல இதுல எது புரிச்சுட்டு இருக்கோம்? இது புரிஞ்சுது. ஓகே அபிராமி புரியுது. உங்களுக்கு ஓகே சரி. அப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பொசிஷனிங்னா என்னன்றதான் பார்க்க போறோம். சிஎஸ்எஸ்ல பொசிஷனிங்னா என்னது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ஃபாண்ட் தெரியுதா இன்னும் பெருசாக்கணுமா? சரி ஓகே சரி. இப்போ சிஎஸ்எஸ்ல பொசிஷனிங்னா என்னது? இட்ஸ் அ பவர்ஃபுல் மெக்கானிசம் தட் கண்ட்ரோல்ஸ் ஹவு எலமெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் அ வெப் பேஜ். பொசிஷனிங்னா இதுவும் என்ன பண்ணுன்னா நம்மளோட எலமெண்ட் ஒரு நம்மளோட வெப்பேஜில் எப்படி பிளேஸ் ஆகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பொசிஷனிங் தான். அலோவிங் யூ டு ஓவர்ரைட் த நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோ. இப்போ நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோனா என்னது? நான் வந்துட்டு என்னோட HTML பேஜில் என்னோட HTML பேஜ் இதில் நான் ஒரு H1 வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு P டேக் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு div இருக்கு, இப்போ இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு P இருக்கு, இதுக்கப்புறம் ஒரு H4 இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த டிவ்வை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றது எப்படி, இதுக்கு மேலே எடுத்துட்டு போறது எப்படி, இல்லை இந்த டிவ்வை எடுத்துட்டு போய் இந்த கார்னர்ல வைக்கிறது அப்படி இதோட பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் சிஎஸ்எஸ் பொசிஷனிங். அப்போ இதுக்கு ஃப்ளோ டாக்குமெண்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் H1 டேக் போட்டுக்கோன்னா அது ஃபர்ஸ்ட் H1 டேக் தான் வரும். அடுத்து P டேக்னா ஆர்டராக தானே இருக்கும். நம்மளோட HTML எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா இது ஃபர்ஸ்ட் H1னா ஃபர்ஸ்ட் H1 தான் இருக்கும், அதுக்கப்புறம் P டேக்னா P டேக் தான் இருக்கும், டிவ்னா டிவ் தான் இருக்கும், இப்படி ஆர்டரா இருக்கும். இந்த இந்த லே அவுட் அதாவது ஃப்ளோ இதான டாக்குமெண்ட் ஃப்ளோ டாப் டு பாட்டம் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஃப்ளோ இருக்கும். அப்போ இந்த ஃப்ளோவை நம்ம மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சிஎஸ்எஸ் பொசிஷனிங் யூஸ் பண்ணுவோம். சரி, the position property is used to specify the type of positioning method, which then works with the offset properties like top, right, bottom and left to determine the final location of the element. இங்க வந்து என்னன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சிஎஸ்எஸ் பொசிஷனுக்குன்னு சொல்லி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை நம்ம எதோட யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டாப் பாட்டம் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது சிஎஸ்எஸ் பொசிஷன் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்கு டிஃப்ரெண்டான வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூஸ்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னு இருக்கு, ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா அப்சல்யூட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா சரிங்க ஃப்ளெக்ஸ் வந்து டிஸ்பிளே வரும். டிஸ்பிளேல தான் ஃப்ளெக்ஸ் வரும், பொசிஷனிங்ல வரும். ஃப்ளெக்ஸ் வந்து நாளைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃப்ளெக்ஸ் இல்லை கிரிட் படிப்போம், ரெண்டுல ஏதாவது ஒன்று நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கி. சரி, இதெல்லாம் இருக்கு சரியா? சரி, இந்த 5 தான் என்னதுன்னா டிஸ்பிளே பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூஸ். அப்போ இந்த 5ஐயும் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். இன்னொரு இடத்துலன்றதை தாண்டி இந்த 5 கூடயும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். என்னதுன்னா டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் அப்படின்ற இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த பொசிஷனிங் யூஸ் பண்ணுறோம்ல இந்த வேல்யூஸ் கூட யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதான் நீங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்னோட பிஹேவியரும் எப்படி இருக்க போகுதுன்றதையும் பார்க்க போகிறோம். இது என்னன்னா பேசிக்காக சொல்லணும், எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
நம்மளோட HTML டாக்குமெண்ட் கண்டென்ட்டோட ஃப்ளோவை மாற்றுறதுக்கு பொசிஷனிங் ஹெல்ப் பண்ணுது. அப்போ H1ன்னு ஒன்று இருக்குது, அந்த H1 மாற்றி இந்த இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்னா, அல்லது திடீர்னு இந்த H1 மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த ரைட் சைடில் இந்த இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா கூட என்னால் பண்ண முடியும். இந்த இடத்துல H1 தூக்கி வைக்கணும் அப்படின்னா கூட பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுக்கு தான் எது யூஸ் பண்ணுவோன்னா பொசிஷனிங் அப்படின்றோம். சரியா? சரி, நான் சொன்னதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்லை கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் ஓகே. ஒரு வேளை எதுவும் ஸ்டக் ஆகுறீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டாயமாக புரிஞ்சிடும். சரி, இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன். எப்பவுமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட HTML-ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே எப்படி இருக்குன்னா பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். டிஃபால்ட் வேல்யூ என்ன தான்? ஸ்டாட்டிக் தான். சரி, இப்போ நம்ம என்ன சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஐடியா வேணால் எடுத்து விட்றேன். சரியா? இந்த இம்பார்ட்டண்ட்டும் இப்போ தேவையில்லை, அதனால எடுத்து விட்றேன். ஓகே, சரி, சேவ் பண்ணிட்டேன். இங்கே பாரு, இந்த அப்படி இருக்கு. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன்னா பொசிஷன் ஸ்டாட்டிக். ஓகேங்களா? சரி, பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அதற்கான ரீசன் என்னன்னா டிஃபால்ட் வேல்யூவே ஸ்டாட்டிக். இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுமா? அதானே சொல்றீங்க? சரி, இன்னொன்று பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்து சேம் கிளாஸ் வைக்கணுமா? சரி, இல்ல ப்ரோ, அது எனக்கு இந்த பொசிஷன் ஸ்டாட்டிக் கொடுத்து அங்கேயே இருக்குது. ஆனா வந்து ரெண்டு எப்படி கிரியேட் பண்ணுங்க? இந்த வர்றேன், அதை தான் பண்ண போறேன். அதான் பண்ண அடுத்து உங்களுக்கு காட்டணும்னு இருந்தேன், நீங்க கேட்டதுனால கொஞ்சம் முன்னாடியே காட்டுறேன். div 2 இதுக்கு வந்து ஸ்டைல் கிளாஸ் வந்து டிஃப்ரெண்டாகவே வச்சுக்கோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்றதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இல்லை ஐடி வச்சு கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா டூன்னு மாற்றிடுறேன், 3ன்னு மாற்றிடுறேன். ரெட்டுக்கு பதிலாக ஒரு எல்லோ ஒருத்தருக்கு வச்சுருவோம். சரி, ஒருத்தருக்கு இந்த பர்பிள் ஒன்று வச்சுருவோம். சரி, ஸோ இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் மார்ஜின் வேணால் ஆட் பண்ணிட்டா நமக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 20 பிக்சல் இப்போதைக்கு கொடுக்குறேன். எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிடலாம். சரி, சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிட்டு. ஓகே, சரி. இப்போ இந்த நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இவங்க 3 பேருக்குமே என்ன கொடுத்துருக்கோம்? சரி, வித்து ஹைட் கொடுத்துருக்கோம், மார்ஜின் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் இவர் ஒருத்தருக்கு மட்டும் பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கோம். இப்போ இவரை ஸ்டாட்டிக்னு கொடுத்ததுனால என்ன நடந்திருக்கும்னா எந்த மாற்றமே நடக்காது. நான் சொல்லியிருந்தேன் இந்த இவங்க இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸோட 5 வேல்யூஸோட பொசிஷன்ற ப்ராப்பர்ட்டிக்காக இருக்கிற அந்த 5 வேல்யூஸோட நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அதில் டிஃபால்ட்டாக இருக்கிறவர் யாருன்னா ஸ்டாட்டிக்ன்ற ஒருத்தர் தான் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ இந்த ஸ்டாட்டிக்ல மட்டும் நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் யூஸ் பண்ணி பாருங்க. சும்மா நான் கொடுத்துறேன் ஒரு 20. இப்போ இங்கே வந்து பாருங்க, எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது.
சரி, அப்போ ஒரே டாப் வந்து 20 கொடுத்துட்டேன், எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. சரியா? அப்போ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப இவருக்கும் வேணா டாப் கொடுத்து பார்ப்போம். டாப் ஒரு 30 கொடுக்குறேன், கொடுத்து பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. ஏன்னா 3 பேருமே யார் தான், ஸ்டாட்டிக்கான ஆள் தான். யாரும் எதுவும் சொல்ல வந்தீங்களா? மைக் ஆன் பண்ணீங்க. எனக்கு இல்ல சார், எல்லாத்துலயுமே ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கோம்ல சார். நான் அதை சொல்லலையே, மிஸ் பண்ணிட்டேனா ஸ்டாட்டிக்னு சொன்னது? இல்ல, 2 இதுவும் டிஃபால்ட், மத்த அந்த ஒண்ணுல மட்டும் ஸ்டாட்டிக்னு மென்ஷன் பண்ணிருக்கோம்னு சொன்னீங்க. ஓ ஆமாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருந்தோம்ல, அதை வச்சு நான் சொல்லிட்டேன். ஆனால் என்னன்னா எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை எடுத்து விட்டா கூட விட்டுருங்க, எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அப்போ நீங்கள் பொசிஷன் ஸ்டாட்டிக்னு கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் டிஃபால்ட்டாகவே ப்ரௌசர்களில் வந்து என்ன இருக்கும்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் பொசிஷன் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா அதோட ஃப்ளோ எப்படின்னா, டாக்குமெண்ட் நம்மளோட HTML-ஓட ஃப்ளோ என்ன இருக்குதோ அந்த ஃப்ளோலே இருக்கும். அப்போ அதை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்னா, பொசிஷன் இந்த பர்டிகுலர் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன், அதை சேவ் பண்ணுறேன். சேஞ்சஸ் இருக்குதா? ஓகே, 30 பிக்சல் கொடுப்போம். ஓகே, இப்போ பாருங்க, அந்த 30 பிக்சல் அப்ளை ஆகியிருக்கா? உங்களுக்கு புரியுதா? 30 பிக்சல் டாப்ல இருந்து கீழே வந்திருக்கு. ஆனா இந்த பாக்ஸுக்கு மேல போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸ்டாட்டிக்கா இல்லாம ரிலேட்டிவா இருக்கும்போது இது வந்துட்டு நகர்ந்துருக்கு. புரியுது சார். அப்போ ஸ்டாட்டிக்கு டாப்போ பாட்டமோ இந்த இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்க கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் அது அப்ளை ஆகாது. ஆனா நீங்க ரிலேட்டிவ்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டாப் வந்து அப்ளை ஆகும். 100 பிக்சல் டாப் ஸ்டாட்டிக்கா இருக்கு. ஓ, இங்க பிக்சலே எடுத்து விட்டுருக்கேன். சரி, நான் இங்க பிக்சல் கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அங்க பிக்சல் கொடுக்காதப்ப எதுவுமே நகரல, இங்க நகரல. சரி, நீங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா 100 கொடுக்க சொன்னீங்க. நான் இப்ப 200 கொடுக்குறேன். 200 கொடுக்குறேன் ஸ்டாட்டிக். நகராது. ரீசன் என்னன்னா ஸ்டாட்டிக்கு டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட் எதுவுமே அப்ளை ஆகாது. சரி, ஸ்டாட்டிக்னா வந்து HTML ஃப்ளோல இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் நிலையான அப்படியே இருக்கும். ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்க இவரை வந்து அதான் ஆர்டர் HTML ஆர்டர்ல தான் இருக்கும். ஆர்டர்ல எதுவுமே பண்ண முடியாது. அதே நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து நான் இப்போ ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்டைல் பண்றப்ப ஸ்டாட்டிக் கொடுக்குறேன்னா அது அட்டர் வேஸ்ட் அந்த மாதிரி சொல்றேன். நீங்க கொடுக்க தேவையில்லை, டிஃபால்ட்டாவே அது ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். ஓகே ஓகே. நீங்க கொடுக்கறன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா டிஃபால்ட் வேல்யூவே அதுக்கு வந்து ஸ்டாட்டிக் தானே. கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் 300 பிக்சல் கொடுத்துட்டேன். அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இதையும் தாண்டி போயிடுச்சு. அப்ப இப்ப பொசிஷன் மாறுதா? அந்த ஃப்ளோல இருந்து மாறுதா? div 2 வந்து இங்க இருக்கணும், சென்டர்ல இருக்கணும். ஆனா இவரு div 3யும் தாண்டி போயிட்டாரு. அப்போ இப்போ இருந்து நமக்கு ஒரு, அதாவது நான் சொல்லும் போது நீங்க ஏன் டாப் கொடுக்கணும், பேசாம நீங்க மார்ஜின் டாப் கொடுத்தாலே போதும் தானே, கீழே வரதானே செய்யும். அப்போ மார்ஜின் டாப் கொடுத்தோம்னா நமக்கு என்ன நடக்கும், இதுவும் நகரும், கீழே இருக்கிற கண்டென்ட்டும் சேர்ந்து நகரும். கரெக்டா? இது கண்டென்ட்டை தாண்டி போகாது. அப்போ அந்த கண்டென்ட்டை தாண்டி எனக்கு போகணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குதுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் கொடுத்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 கரெக்டா? சரி, அப்போ அடுத்ததான்
இதை நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு எப்படினாலும் மூவ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் 30 பிக்சலே இப்போதைக்கு இருக்கட்டும். லெஃப்ட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். அவர் ஒரு 20 பிக்சல் மூவ் பண்ணுறேன். இப்படி மூவ் ஆயிருக்கா? சரி, இங்கே இந்த டாப்பை வந்து வேணா ஒன்றும் 40 பிக்சல் எடுத்துகிட்டு வரலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருக்கும். அப்போ நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் ரைட் கொடுத்து அல்லது டாப் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இது வந்து அந்த கண்டென்ட் என்ன வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸு இதில் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இது பொசிஷனாக, அதாவது டிஃபால்ட்டாக இந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்குன்னா என்ன நடக்கும்னா, லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம எவ்வளோ கொடுத்தோம், இங்க இருந்து எவ்வளோ கொடுத்தோம், ஒரு 20 பிக்சல் கொடுத்தோமா, அப்போ அந்த 20 பிக்சல் மட்டும் நகரும். 20 பிக்சல் மட்டும் நகர்ந்து கொஞ்சம் தள்ளி வரும். எப்படி வரும்னா இப்படி வந்திருக்கும். ரைட்டா? இப்போ டாப் வந்து நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இதுதான் அதோட பொசிஷன் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த பொசிஷன்ல இது இருந்துச்சுன்னா இவ்வளவுக்கு இது கீழே வரும். அப்ப எப்படி வரும் அப்படின்னா, இது ஒரு 30 பிக்சல் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இது ஒரு 30 பிக்சல் கொடுத்தேன். 30 பிக்சல் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இவ்வளவு தூரம் இப்படி இறங்கி வரும். இப்படிதான் இதோட இது ஒர்க் ஆகும். இங்க இருந்து 20, இங்க இருந்து 30. அப்ப அது இருக்கிற இடத்துல இருந்து தான் நகருது. கரெக்டா? ஏன் இருக்கிற இடத்துல இருந்து நகருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா அடுத்த அப்சல்யூட் பார்க்க போறோம். அப்சல்யூட் இதுல இருந்து தான் நம்ம அடுத்து பார்க்கணும். ஆனா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரியான விஷயம். ஆனா இது ஈஸியா புரிஞ்சிடும். புரியலைன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரி, அப்ப இது புரிஞ்சுதா இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றது? சரி, அந்த கண்டெய்னர்ல இருந்து கீழே தான் போகும். இது வந்து இனிஷியலா எந்த இடத்துல பிளேஸ் ஆகி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பிளேஸ் ஆகி இருந்துச்சு. லெஃப்ட் சைட்ல இந்த லைனோட பிளேஸ் ஆகி இருந்துச்சு. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன நடந்துச்சுன்னா, டாப்ல இருந்து ஒரு 30 பிக்சல் இப்படி வந்துட்டு திரும்ப லெஃப்ட்ல இருந்து ஒரு 20 பிக்சல் இப்படி போயிடுச்சு. அப்ப இதுக்கு கீழே என்ன கண்டென்ட் இருந்தாலும் சரி அதுக்கு மேல போயிடும். இதுக்கு கீழே நான் வந்து ஒருத்தன் இப்படி வச்சிருந்தேன்னா வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு மேலதான் அது வரும். எப்படி எடுத்துட்டு வர்றது? கரெக்ட். ஸோ இப்படி வந்திருக்கும்னு வைங்களேன். இவன் மேல போயிருப்பான். இப்படி வந்திருக்கும். இவருக்கு மேலதான் போயிருக்கும். கீழே இருக்காருல ஒரு டிவு, இவருக்கு மேலதான் இவர் போயிருப்பாரு. அப்போ அப்படிதான் இங்க இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மேலதான் இது போயிருக்கும். நீங்க இதை விடையும் அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா இதையும் தாண்டி கீழே வந்துடும். அதான் நம்ம பார்த்தோம். சரி, ஸ்கிரீன் அவுட் கூட வெளியே போயிடும். ஸ்கிரீன் அவுட் வெளியே போகாது. ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதுலயே தானே இருக்கும். இல்ல, நான் வந்து ரொம்ப அதிகமான பிக்சல் கொடுத்தேன்னா அப்படி கேட்கணும். அப்படி நம்ம ட்ரை பண்ணி வேணா பார்ப்போமா? ஒரு டாப்ல இருந்து ஒரு 1000 பிக்சல் கொடுக்கலாம். கீழே போகுதா? கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரால் ஆகிக்கும். நம்ம ஹைட் வேணா கொடுத்து பார்க்கலாம். அப்போ அந்த ஹைட்னா அதுக்குள்ளே தான் கால்குலேஷன் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹைட் கொடுத்தா எப்படி அப்ளை ஆகுதுன்னு. ஏன்னா ஹைட்ல வந்து இதோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹைட்டு ஒரு செல் கொடுக்குறேன்.
ஓகே, நான் இதோட ஹைட்டு கொடுத்துட்டேன்னா சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த பாடியோட பாடி ஹைட்டை மாற்றி. அது டூ. புரியலங்க, பாடியோட ஹைட்டு. இல்ல ஓகே, புரிஞ்சு. ஆ, ஒரு 1000 பிக்சல் கொடுக்குறேன். சார் சார் எனக்கு ஒரு டவுட். நீங்க வந்து மார்ஜின்னு கொடுத்துருக்கீங்க, ம் அடுத்து டாப் லெஃப்ட்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ அது மார்ஜினோட டாப் லெஃப்டா, சும்மா கண்டென்ட்டுக்கு மேல இருக்க டாப் அதோட லெஃப்டா? அது எப்படி மார்ஜின், எடுத்துக்கணும்? இது மார்ஜினோட நீங்கள் கம்பேர் பண்ணவே தேவையில்ல. இதை எடுத்து விட்டுறலாம். நீங்கள் மார்ஜின் எடுத்துட்டீங்கன்னா இது ஜஸ்ட் டாப்னா ம் கண்டென்ட்டுக்கு மேல இருக்க டாப். ஆமாம், அதுக்கும் டாப்ன்றது சார் மார்ஜின் டாப். மார்ஜின். கரெக்டு, நான் அதுதான் சொல்லியிருந்தேன். மார்ஜின் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து 2 கண்டென்ட் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்படி கண்டென்ட் 2 கண்டென்ட் வச்சுருக்கோம்னா, ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு மார்ஜின் 20 கொடுத்தோம்னா கீழே இருக்க கண்டென்ட்டும் என்ன ஆகும், ஒரு 20 பிக்சல் கீழே நவுந்துரும். இவரும் சேர்ந்து இப்படி போவார். ஞாபகம் இருக்குதா நம்ம பார்த்ததுல? இங்கே 20 பிக்சல் மேலே அப்ளை ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பொசிஷன் ரிலேட்டிவாக மாற்றிட்டு டாப் கொடுத்தீங்கன்னா இப்படி போயிடுவார். புரியுதா இல்ல ப்ரோ, இப்போ டிஃபரன்ஸ்? மார்ஜின் வந்து நான் வந்து லெஃப்ட் கொடுத்துட்டேன், ம் டாப் மட்டும் கொடுத்தேன்னா அந்த மார்ஜின் வந்து அப்ளை ஆகும். மார்ஜின் அப்ளை ஆக மார்ஜின் தான் லெஃப்ட் செய்யும். அப்படியே ரிட்டைன். ரீட்டைன் ஆகும். இப்போ ஓகே. ரீட்டைன் ஆகும். ரீட்டைன் ஆகாமல் இருக்காது, அது அப்படியே இருக்கும். ஓகே. ம் அபிராமி, புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு? இல்ல சார், சரியா புரியல. அதாவது 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 என்ன நடக்கும்னா, இந்த வர்றேன் பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஒரு H1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கு. H1ன்றதை தாண்டி ஒரு டிவ் கொடுத்துருக்கேன், சரியா? கீழே இன்னொரு டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் ஒரு டிவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இவருக்கு பேர் டிவ் 1, இவருக்கு பேர் டிவ் 2. இப்போ நான் இவருக்கு மார்ஜின் டாப் வந்துட்டு MTன்னு போட்டுக்கிறேன். மார்ஜின் டாப் வந்து ஒரு 10 பிக்சல் அப்ளை பண்ணுறேன்னா இப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். சாரி சார், இது ஃபுல் சரௌண்டிங்லயும் அப்ளை ஆகும், அப்படிதானே சொல்ல வரீங்க? டாப் இல்லை, லெஃப்ட். மார்ஜின் டாப். கொஞ்சம் கீழே தள்ளி மார்ஜின் டாப்னா டாப்ல மட்டும், டிவோட டாப்ல மட்டும் தான் அப்ளை ஆகும். டிவ் 1க்கு, நான் டிவ் 2க்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணல. டிவ் 1க்கு மட்டும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ணா வந்து மார்ஜின் டாப் வந்து டிவ் 1க்கு அப்ளை ஆகும், டிவ் கொஞ்சம் கீழே போகும். கரெக்டா இந்த மாதிரி அப்ளை ஆகியிருக்கும். அப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது. இவங்க 2 பேரும் கேப்பே இல்லாம தான் இருப்பாங்க. நான் இதுக்கு ட்ரா பண்ணியிருக்கிறது அப்படி இருக்கு. இந்த இடத்துல ஸ்பேஸே இருக்காது. இப்படி இருக்க இந்த இடத்துல ஸ்பேஸே இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸே இல்லாமல் இருக்கும். கரெக்டா? இப்போ மார்ஜின் 10 பிக்சல் இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அப்போ இந்த டிவ் 2வும் சேர்ந்து கீழே நவந்திருக்கும். இப்போ இந்த மார்ஜின் டாப் பண்றது டிவ் 1க்கு அப்ளை பண்றோமா, 2க்கு அப்ளை பண்றோமா? 1க்கு அப்ளை பண்றோம். 1க்கு அப்ளை பண்ணா அது மட்டும் கீழே நகர்ந்திருக்கும், அப்படிதானே சொல்ல வரீங்க? அதாவது 1க்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு டைரக்டாவே உங்களுக்கு இன்னொன்னு காட்டிடுறேன். இல்ல புரிஞ்சுது, நீங்க சொன்னாலே போதும். டிவ் 1ல அது வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஆயிரும் டிவ் 2க்கு, அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆல்ரெடி அது க்ளோஸ்டா தான் இங்க இருக்கும். இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்னது வந்து அங்க கொஞ்சம் இதாகிருச்சுன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 இதுக்கு நான் 2க்குமே ஸ்டைல் அப்ளை பண்ணல. வெறுமனே இவன் ஒருத்தனுக்கு மட்டும் நான் ஸ்டைல் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். மார்ஜின் டாப் வந்துட்டு ஒரு 10 பிக்சல் அப்ளை பண்றேன் அப்படின்னா இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா திரும்ப இங்க இவ்வளவு தூரம் கீழே போவான், இப்படி போவான். இவன் போனது மட்டும் இல்லாம கீழே இருந்த ஒருத்தரையும் நகர்த்திடுவான். இந்த மாதிரி நகர்த்திடுவான். புரியுதா?
இப்படி இருந்த ஒருத்தர் இப்படி போயிடுவாங்க. ஆ இந்த மாதிரி நகர்ந்துருவாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி பொசிஷன் வந்து ரிலேட்டிவா கொடுத்துட்டு நீங்க மாத்துறீங்கன்னா அவங்க கீழே இருக்கிறவங்கள தள்ள மாட்டாங்க. கீழே இருக்கவர் அப்படியே தான் இருப்பாரு. இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இப்படி இப்படி இருக்கும். நீங்க கீழே இருக்கிறவரை நீங்க இந்த இடத்துல இவர் தள்ளவே மாட்டாரு. இந்த இடத்துல அப்படி தள்ளவே மாட்டாரு. இங்க தள்ளின மாதிரி தள்ளவே மாட்டாரு. அவர் என்ன பண்ணிடுவாருன்னா இங்க இருக்கிறவரு இவருக்கு மேல போயிடுவாரு. நீங்க லெஃப்ட்ல எவ்வளவு தள்ளினீங்களோ அவ்வளவு தள்ளிட்டு, டாப்ல இருந்து கீழே எவ்வளவு தள்ளினீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு தள்ளி இப்படி வந்துருவாரு. ஓகே இதுதான் டிஃப்ரென்ஸ் மார்ஜினுக்கும் இந்த டாப் கொடுக்கறதுனால. டாப்பு லெஃப்ட் ரைட்டு பாட்டம்னு நீங்க என்ன கொடுத்தாலும் அது இதே பிஹேவியர் தான் இருக்கும். சரியா? இப்போ புரிஞ்சுச்சா? டிஃப்ரென்ஸ் புரியுதா? புரிஞ்சது சார். சரி, ஓகே. தியாகு, உங்களுக்கு புரிஞ்சுச்சா டிஃப்ரென்ஸ்? ஆமாப்பா புரிஞ்சு. ஓகே, சூப்பர். அப்போ அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னா அப்சல்யூட்னு ஒன்று இருக்கு, அதை பார்க்க போறோம். அப்போ அப்சல்யூட் வந்து எப்படி பிஹேவியர் பண்ண போகுது? அதான் நீங்க கேட்ட மாதிரி அந்த ஹைட்டு வந்து கொடுத்தா என்ன நடக்கும்னா அந்த கேல்குலேஷன் அந்த 1000 பிக்சலுக்குள்ளே தான் கேல்குலேஷன் இருக்கும், அதை தாண்டி போகாது. அதனாலதான் நமக்கு அந்த ஹைட்டுக்குள்ளே இருக்குது, 1000 பிக்சலுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல நீங்க சொன்னீங்களே தியாகம், டாப் 1000 பிக்சல் கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் அந்த 30 பிக்சல் வச்சு அதை பண்ணிக்கிறேன். பாடிக்கு ஹைட்டு தேவையில்ல, ஸோ அவரையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கு. நீங்க இதுக்கு கொஞ்சம் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் வேண்டியதாக இருக்கு. to 40 அங்கே மார்ஜின் இல்லாதனால அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது புரியுதா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம அங்கே பார்த்தோம். ஓகே, சரி. அப்போ ரிலேட்டிவ் என்ன நடக்கும் அப்படின்னா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து நகர்வாரு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இவரை அப்சல்யூட்டா மாத்துறேன். அப்சல்யூட்டா மாத்திரம் என்ன நடக்குன்னு பாருங்க. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும், இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டிவ் வச்சுக்கிறேன். இவனை கிளாஸ் வந்து பேரன்னு வச்சுக்கிறேன். சரியா? இவனுக்குள்ள ஒரு சைல்டு வைக்க போறேன். சைல்டுன்னு வச்சுட்டேன். ஸோ இவன் வந்துட்டு சைல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சைல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், சரி. பேரண்ட் ஒரு சைல்டு இருக்காங்க, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பேரண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். பேரண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். எங்க இருந்துன்னா சும்மா இங்க இருக்குல்ல, இந்த ஸ்டைலே அப்ளை பண்ண போறேன். பொசிஷனை இப்போதைக்கு எடுத்து விட்டுறேன். இந்த மாதிரி இருக்கு, சரியா? வேற வேணா இந்த பேக்ரவுண்ட் கலரை எடுத்து விட்டு பார்டர் அப்ளை பண்ணிடுவோம். அது ஒரு 2 பிக்சல் சாலிட் பிளாக் கொடுத்துட்றேன். வித்த வேணா நீ வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கு. இவரை வேணா மார்ஜின், இந்த பேரண்ட்டுக்கு வேணா மார்ஜின் டாப் ஓகே கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துடலாம். இவருக்கு ஒரு 50 கொடுப்போம். இல்லைன்னா ஒரு 200 பிக்சல் நான் தள்ளி வருவான் நல்லா. ரைட், இது சூப்பராக இருக்கும் எக்ஸ்பெரிமெண்டல். ஓகே,
இப்போ இதுக்குள்ள இருக்கிறவர் யாரு? சைல்டுன்ற இன்னொரு டிவ் இருக்காங்க, பேரண்ட்னு ஒரு டிவ் அவுட்டரா இருக்காரு. கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சைல்ட டிசைன் பண்ணிட்டு இது பண்ண போறோம். சைல்டு சைல்டு இவனை பொசிஷனை அப்சல்யூட்னு மாற்றோம். ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. சரி, அப்போ இவனுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னா இவனுக்கு டாப் ஏதாச்சும் கொடுத்து பார்ப்போம். ஒரு 50 பிக்சல் தர்றேன். எங்க போயிட்டான்னு பாத்தீங்களா? மேல போயிட்டான். இங்க இருந்தவன் இதுக்குள்ள இருந்தவன் இங்க போயிட்டான். சரி, அப்ப இவனை லெஃப்ட் கொஞ்சம் மாத்தோம்னா லெஃப்ட் ஒரு 20 பிக்சல் தர்றேன். பாருங்க, இங்க போயிட்டான். இவன் இந்த பாக்ஸ் அவுட்டே வெளில போயிட்டான். அப்ப இங்க என்ன நடக்குதுன்றத உங்களால ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா? இல்ல, கரெக்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம், பட் நம்ம ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது நம்மளோட ப்ரௌசர் விண்டோன்னு வச்சுக்கோங்க. ப்ரௌசர் விண்டோனா நம்மளோட இந்த இடம் இருக்குல்ல, இந்த லேஅவுட் இருக்குல்ல, இதுதான் ப்ரௌசர் விண்டோ. அது நம்மளோட HTML பாடின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்குதுன்னா நீங்க இதுக்குள்ள நான் ஒருத்தனை இங்க வச்சிருந்தேன், இதுக்குள்ள ஒரு குட்டி பையனை உள்ள வச்சிருந்தேன், அவனோட பையன். இது அப்பா, இது அவரோட பையன். நான் ஃபர்ஸ்ட் டாப் ஒரு 50 பிக்சல் இவனை அப்சல்யூட்னு வச்சேன். இவன் எதுவுமே பண்ணல. டாப் 50 பிக்சல்னோட இங்க போனான். திரும்ப லெஃப்ட் ஒரு 20 பிக்சல்னோட இங்க போயிட்டான். அப்போ இந்த அப்சல்யூட்டுக்கு மட்டும் கால்குலேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இருக்கும், இப்படி இருக்கும். புரியுதா? இங்க இருந்து கால்குலேட் ஆகும், இந்த எட்ஜில இருந்து இங்க கால்குலேட் ஆகும் 50 பிக்சல், இந்த எட்ஜில இருந்து லெஃப்ட் 20 பிக்சல்னு கால்குலேட் ஆகும். அதனாலதான் இந்த பாக்ஸ் விட்டு வெளில போயிட்டான். அப்போ இங்க இருக்கிற இந்த ரிலேட்டிவ்ன்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ரிலேட்டிவ்ன்றவன் ஒரு இடத்துல கெட்டி வச்ச ஒரு டாக் மாதிரி. இந்த இடத்துல கெட்டி அவனை இந்த இடத்துலதான் நம்ம ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல வச்சிருந்தோம். அவனை ரிலேட்டிவா மாத்திட்டோம் அப்படின்னா அவன் இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் போவான், இந்த இடத்துல இருந்து டாப்ல இருந்து கீழே வருவான். இந்த ஒரு புள்ளியில அவனை வச்சிருக்கோம் அப்படின்னா அவன் எந்த இடத்துல இருக்கானோ அங்க இருந்து லெஃப்ட் மூவ் ஆவான், அங்க இடத்துல இருந்து டாப் மூவ் ஆவான், அங்க இருந்து பாட்டமும் மூவ் ஆவான். ஆனா இந்த அப்சல்யூட்ல இருக்கவன் அப்படி கிடையாது. அவன் அவுத்து விட்ட நாய்க்குட்டி மாதிரி. அவனை எங்க இருந்து எப்படி வச்சாலும் சரி, அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த கிரவுண்ட் ஃபுல்லா விளையாடுவான். அதனாலதான் இந்த எட்ஜ்ல இருந்து இங்க வந்திருக்கான், இங்க இருந்து இப்படி. புரியுதா? இல்ல எனக்கு புரியல. புரியுது. ஓகே, சரி. அப்போ இவனையும் நான் எப்படி இந்த ரிலேட்டிவ் மாதிரி இவனை இந்த பாக்ஸுக்குள்ளே மூவ் பண்றது? புரியுதா? இந்த மாதிரி இருக்கான். ஆனா நான் இவனை எப்படி மூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே தான் மூவ் பண்ணணும். இந்த பாக்ஸை விட்டு தாண்டி வெளில போகக்கூடாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒண்ணுதான் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான வேலை. இவனுக்கு பொசிஷன்ல ஸ்டாட்டிக்கை தவிர வேற எதுனாலும் இப்போதைக்கு நம்ம ரிலேட்டிவ் பார்த்துக்கிறதுனால ரிலேட்டிவ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ போய் பார்த்தோம்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும். இந்த பாக்ஸை தாண்டி போக மாட்டோம். அப்போ இதோட பேரண்ட் பொசிஷன் ரிலேட்டிவா இருக்கணும், அல்லது இவன் அப்சல்யூட்டா கூட இருக்கலாம்.
பாருங்க எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, அதுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்கள் இந்த பொசிஷனை எடுத்து விட்டாலோ, பொசிஷன் எடுத்து விட்டீங்கன்னா பழையபடி அங்கே போயிடும். அல்லது பொசிஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாட்டிக்காக மாற்றலாம். ஸ்டாட்டிக் வந்து டிஃபால்ட் தானே, அது கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுத்துட்டாலும் ஒன்று தான். ட்ரை பண்ணி பார்த்தோம்னா இங்கே போயிடும். சரி, அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுது எடுத்துக்கலாமா? புரியுதுன்னு எடுத்துக்கலாமா? பிராமி உங்களுக்கு எது கொஸ்டின் இருக்குதா? புரிஞ்சுது. ஓகே, சரி. அப்போ இந்த அப்சல்யூட்டும் ரிலேட்டிவுக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். சரி, அப்போ இந்த ஃபிக்ஸ்டுன்னு ஒன்று இருக்கு. அப்போ ஃபிக்ஸ்டுன்னா என்னது? அதுக்கு நம்ம இன்னொரு வேலை பண்ணணும். சிம்பிளான வேலை தான். என்ன பண்ண போறேன்னா இவனையும் இப்போதைக்கு கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸுக்காக வேணா இந்த இடத்துல ஒரு கமெண்டாகவும் இவனை ரிலேட்டிவ்ன்றதாகவும் ஒரு கமெண்டாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த கண்டென்ட் எதுக்காக வச்சோன்ற ஒரு ஐடியா பின்னாடி கூட கிடைக்கும். சரி, இப்போ இவனையும் இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு டிவ் வச்சுக்கிறேன். சரியா? டிவ்ல ஒருத்தனை இதுக்குள்ள நிறைய கண்டென்ட் வைக்க போறேன். லோரியம்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு விஎஸ் கூட ஒரு சில கண்டென்ட் கொடுத்துரும். லோரம் இப்படி கொடுத்தீங்கன்னா இது ஒரு கண்டென்ட். சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட் இருக்குதா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு பதிலாக பேசாம வேற நிறைய ஏதாவது கண்டென்ட் எடுத்துட்டு விட்டோம். எனக்கு கொஞ்சம் நிறைய கண்டென்ட் தேவைப்படுது. இதுக்கு வந்து பிரிட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஒண்ணு நீங்க எக்ஸ்டென்ஷன் ஒண்ணு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்கலாங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுங்க. அப்படி இல்லைன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப், சாரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் இல்லை அல்ட் ஷிஃப்ட் எஃப். சரிங்க, லினக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, விண்டோஸில் வந்து அல்ட் ஷிஃப்ட் எஃப். சொல்றது புரியுது? நான் சொன்னது லாஸ்டா சொன்னது கேட்டுதா? ஓகே, அப்படி இல்லைன்னா இங்க நானே இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சேன். ப்ரிப்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இருக்கு பாருங்க, எவ்வளோ இன்ஸ்டால்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த உங்கள் செட்டிங்ஸில் கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ணணும். சும்மா யூடியூப்லேயே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணலாம். இல்லைன்னா நான் செட்டப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு பார்த்துட்டு கூட சொல்கிறேன். நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒவ்வொரு டைம் ஃபைலை சேவ் பண்ணும்போது இந்த ப்ரிட்டியரே கோடை வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட்டாக எடுத்து கொடுத்துரும். சரியா? நாளைக்கு கூட பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது கூட இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டாக எடுத்து வைக்கிறேன். சரி, இப்போ எப்படி இருக்குது கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ எனக்கு கண்டென்ட் பெருசாக தெரியுது. ரீசன்னா நான் ஜூம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு டிவ் வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா ஒரு பட்டன் வச்சுக்கணுமா? பட்டன் கான்டாக்டர்ஸ்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கான்டாக்டர்ஸ்னு ஒரு பட்டன் இங்கே இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கான்டாக்டர்ஸ்ன்ற பட்டனை மட்டும்
நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த சேட் பாக்ஸ்லாம் இந்த இடத்துல கார்னர்ல இருக்கும். ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பார்த்துருப்பீங்க. அப்போ அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, இந்த பொசிஷன் தான் பண்றாங்க. அது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இப்போ இந்த இடத்துல பட்டனுக்கான ஸ்டைல் அப்ளை பண்ணணும். பட்டன்ல என்ன பண்ண போறோம்னா, இவனை வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு சொல்ல போறேன். சரியா? இவன் அப்படிதான் இருக்கான். நீங்க வேணா பாத்தீங்க, கொஞ்சம் என்னன்னா அந்த கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இந்த கண்டத்தை தாண்டி அதுக்கு மேல நிக்கிறான். ஓகே, நிக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறேன்னா, டாப் ஒரு 10 பிக்சல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிட்டு தெரியுதா என்ன நடந்திருக்குன்னு? ஏதாவது டாப்ல இருந்து 10 பிக்சல் நகர்ந்து வந்திருக்காரு இவரு. ப்ரோ இப்போ நான் இதுக்கு ரிலேட்டிவ் கொடுத்தேன்னா எதுக்குங்க ரிலேட்டிவ் கொடுக்குறீங்க? இல்ல இல்ல ரிலேட்டிவ் இப்போ கொடுத்தீங்கன்னா, parent இல்ல இவர் அப்படி பிஹேவ் பண்ண மாட்டாரு. ஓகே இவர் அப்படி பிஹேவ் பண்ண மாட்டாரு. சரி, அதுதான் இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு 10 பிக்சல் பதிலா ஒரு 200 பிக்சல் கொடுங்க. கண்டென்ட் எவ்வளவு மூவ் ஆனாலும் கண்டென்ட்டை கொஞ்சம் அதிகமாக்குவோம். பாருங்க, கண்டென்ட் கீழே எவ்வளவு மூவ் ஆனாலும் அவர் ஃபிக்ஸ்டா ஒரே இடத்துல நிப்பாரு. அவர் எங்கேயுமே போக மாட்டாரு. இந்த மாதிரி நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். சரி, அப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ரைட் வந்து ஒரு 10 பிக்சல்னு கொடுக்குறேன். பாருங்க, இப்போ இந்த இதுல இருந்து ஒரு 10 பிக்சல் தள்ளி வருவார். நான் அதுக்கு வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா ஆனா அது மூவ் ஆகும் பட்டன். எதுங்க இந்த பட்டனுக்கு வந்து அப்சல்யூட் கொடுத்தனா ஆனா அது மூவ் ஆகும். அப்சல்யூட் கொடுத்தீங்கன்னா இல்ல இப்போ வந்து அது வந்து அப்படியே பேஜ் ஸ்க்ரோல் ஆனாலும் அது அப்படியே இருக்குதுல்ல, இது வந்து மூவ் ஆகும். அதான் மூவ் ஆகும். இந்த இருக்குல்ல மூவ் ஆகியிருக்கா? நான் அப்சல்யூட் மாத்திரம் மூவ் ஆகுதுல்ல. நீங்க சொன்னதுதான் கரெக்ட் தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இதே இது நீங்க ஃபிக்ஸ்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல ஃபிக்ஸ்ட் ஆகி நின்றோம். அது எங்கேயுமே மூவ் ஆகாது, அப்படியே நிற்கும். சரி, நீங்க இந்த டாப் உங்களுக்கு என்னன்னா பாட்டம்ல இருந்தானே வேணும். இப்போ டாப் ரிமூவ் பண்ணிட்டு பாட்டம்ல இருந்து ஒரு 30 பிக்சல் கொடுங்க. அப்போ இந்த இடத்துல இருப்பாரு. அப்போ நீங்க இந்த இடத்துல கான்டாக்ட் டச் பட்டன்லாம் நீங்க பண்றீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு கொடுத்து பண்ணிக்கலாம். இந்த சினாரியோ புரியுது இல்ல? ஃபிக்ஸ்டு வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது. புரியுது. ஓகே, அபிராமி உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்ல இதுல புரியுது சார். பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டா நம்ம என்னதான் மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது. அது அந்த பொசிஷன்ல அப்படியே உட்காந்துரும். அப்போ ஸ்டாட்டிக்கும் அதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ஸ்டாட்டிக் வந்து நகர்ந்துரும்லாங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கும், ஆனா அப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது நகர்ந்துரும்ல. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே ஸ்டாட்டிக் தான். நீங்க பாக்குற அதாவது பொசிஷன் வந்துட்டு நீங்க ரிலேட்டிவோ அப்சல்யூட்டோ ஃபிக்ஸ்டோ கொடுக்கலன்னா அந்த எலமெண்ட் என்னதான் ஸ்டாட்டிக் எலமெண்ட் தான். இப்போ இந்த டிவ் கூட இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குதுல்ல, இதுவுமே ஸ்டாட்டிக் தான். அது எப்படி இருக்கும்னா அந்த கண்டென்ட்டோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த HTML கண்டென்ட்ல என்னென்ன ஆர்டர்ல என்னென்ன டேக் வச்சிருக்கோமோ அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது, ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணாது. அதோட சேர்த்து ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல உட்காந்துரும். புரிஞ்சா? இல்லை இன்னும் நான் ஏதாவது டிராயிங் பண்ணி காட்டணுமா? புரிஞ்சு. எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட் மட்டும். நம்ம நேத்து பண்ணோம்ல
நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா? இப்போ இதோட ரிலேட்டடான கொஸ்டின் தான் உடனே ஷேர் பண்ணுங்க ஆமா, இல்ல? இதோட ரிலேட்டடான கொஸ்டின் தான். சரி, ஓகே. ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அந்த ஃபிக்ஸ்டு வந்து நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஒரு நிமிஷம். அதை க்ளோஸ் கொடுத்துருங்க. இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன். இங்க பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஓகே ஓகே. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ம் நான் இந்த ஹெட்டருக்கு வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுக்குறேன். ம் ஓகே, ஹெட்டர் வந்து மூவ் ஆகாது. ம் ஆமாம். ஓகே, நான் டாப்ல வச்சுட்டேன். இப்போ வந்து ஹெட்டர் மூவ் ஆகலை. ம் இது ஜஸ்ட் வந்து என்னன்னா இப்போ வந்து எனக்கு இது வந்து அப்படியே பின்னாடி போகுதுல்ல ப்ரோ. ஆமா, இது வந்து எனக்கு பின்னாடி போகாம எனக்கு இந்த இடத்துல லைக் முன்னாடி வரணும், எக்ஸ்ட்ரா இல்லாம ஃப்ரண்ட்ல வரணும்ன்றீங்களா? இப்படி இருக்குது இல்ல. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா இது மட்டும் அப்படியே பின்னாடி போற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எதுங்க, எது மட்டும் பின்னாடி போற மாதிரி? இல்ல இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்றப்ப இப்படியே ஸ்க்ரோல் பண்றப்ப இதெல்லாம் பின்னாடி போகுதுல்ல. ம் இந்த கண்டென்ட் டாப் கண்டென்ட் வந்து ஹைட் ஆயிடுது இல்ல. ஆமா ஆமா. இது வந்து ஹைட் பண்ணாமையே நான் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இது இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும், ஆனா வந்து இது ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்படி மூவ் பண்றப்ப இந்த இது வந்து ஸ்டில்லா இருக்கும், இதெல்லாம் அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கும். கரெக்ட். இதை ஃபிக்ஸ்டு கொடுத்தா என்ன ஆகுது? ஃபிக்ஸ்டு எடுத்து விடுங்க. இல்ல ஃபிக்ஸ்டு கொடுத்தா எனக்கு இந்த கண்டென்ட் வந்து அப்படியே மேல போயிடுதுல்ல, அதுக்கு சொல்றேன். அது இதுதான். நீங்க அந்த இது ஹெட்டரோட வித்தை அதிகப்படுத்தினீங்கனாலே போதும்ல, அது அப்படியே வந்துடும். இல்ல நான் அப்படி கேட்கல ப்ரோ. அடுத்து ஸ்டிக்கின்னு ஒண்ணு பார்ப்போம். அடுத்து ஒண்ணு ஸ்டிக்கின்னு ஒண்ணு பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க, அத ஸ்டிக்கின்னு போடுங்களேன். நம்ம ஸ்டிக்கின்னு ஒண்ணு பார்க்க போறோம். ஓகே ஓகே, இதுதான் கேட்டேன். ஓகே ஓகே, அடுத்ததான் பார்க்க போறோம். இதுதான். ஓகே ஓகே, அதான் பண்ண போறோம். ஓகே ஓகே. இப்போ நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணேன். ஆனா நான் வந்து ஃபிக்ஸ்டா வச்சேன்னா அது பண்ண முடியாதா? நான் கீழே ஃபிக்ஸ்டா வச்சீங்கன்னா அது அப்படி அந்த ஒரு இடத்துல அப்படி ஸ்டில்லா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் கேஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் அந்த ஸ்டிக்கிய வந்து இன்னும் கிளியரா சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஃபிக்ஸ்டு இருக்குல்ல ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. என்னன்னா இப்போ இந்த கண்டென்ட் நீங்க ஒரு பட்டன் சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் ஸ்டாட்டிக் ஆக்கி கொடுத்து பார்த்தேன். அப்பவும் அது அதே இடத்துல தான் இருக்குது. என்னதான் கொடுத்தாலும் மூவ் ஆகவே மாட்டேங்குது. என்னது ஸ்டாட்டிக் கொடுத்தா டாப் பாட்டம்லாம் ஒர்க்கே ஆகாதுங்க. டாப் பாட்டம் ரைட் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்ப மூவ் ஆகும். என்ன மூவ் ஆகும் நீங்க? அதாவது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, ஸ்டிக்கின்றது டிஃபால்ட் தான். நீங்க பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்சல்யூட் இதுல எதுவுமே கொடுக்கல, பொசிஷன் ஒன்று கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாவே அது ஸ்டிக்காக தான் இருக்கும், ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். சாரி, ஸ்டிக்கின்னு சொல்லிட்டேன், ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாட்டிக்ன்றது நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கல்ல HTML எப்படி இருக்குதுன்றது, இது நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுவே ஸ்டாட்டிக் தான். அதோட பிஹேவியர் தான் ஸ்டாட்டிக் பிஹேவியர். நீங்க ரிலேட்டிவா நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, அப்போ நம்ம இப்போ பார்த்தோம்ல எப்படி கண்டென்ட் லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுது, அப்சல்யூட் கொடுக்கும்போது எப்படி மூவ் ஆகுது, ஃபிக்ஸ்டு கொடுக்கும்போது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. இது வந்து இதுதான் நம்ம இப்போ புதுசா பார்த்துருக்கோம். இதுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டல, ஸ்டாட்டிக்கும் ஃபிக்ஸ்டுக்கும். அதுக்கு கேக்குறேன். ஸ்டாட்டிக்னாலும் அப்படியே தான் இருக்கும், ஃபிக்ஸ்டுனாலும் அப்படியே தான் இருக்குமான்னு கேக்குறேன். அந்த இதுக்காக கேக்குறேன். ஸ்டாட்டிக்ன்றது எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் நான் இப்போ ஆல்ரெடி இங்க டிராயிங் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல H1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. H1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது H1 இங்கே தான் இருக்கும், P டேக் இங்கே தான் இருக்கும், div இங்கே தான் இருக்கும். இப்போ நீங்க இதை ஸ்டாட்டிக்காக தான் இருக்கு H1. இந்த H1க்கு நீங்க டாப் கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகாது. அது அந்த H1 இந்த பொசிஷனை விட்டு மாறவே செய்யாது. புரியுதா? பொசிஷனை விட்டு மாறாது. ஆனா இப்போ நான் இதே H1க்கு ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டு டாப் ஒரு 50யோ அல்லது ரைட் ஒரு 20யோ கொடுத்தேன்னா
எடுத்துக்கிறேன். இந்த இருக்குல்ல, இதுதான் இந்த H1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த H1க்கு ஃபிக்ஸ்டுன்னு மாற்றியாச்சு. இவருக்கு பாட்டம் ஒரு 20 பிக்சல் கொடுத்துட்டோம், ரைட் ஒரு 20 பிக்சல் கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல போய் இப்படி உட்காந்துருவாரு. புரியுதா? ஸ்டாட்டிக் வந்து நகரவே மாட்டாரு, இந்த இடத்துல அப்படியே நின்றுவாரு. இவர் வந்து ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல உட்காருவாரு. நம்ம எந்த இடத்துல டாப் மூவ் ஆகியோ அல்லது ரைட்டு மூவ் ஆகியோ எந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே உட்காருவார். அதனாலதான் இங்க இப்படி உட்கார்ந்துருக்காரு. கான்டாக்டர்ஸ் பட்டன் வந்து இப்படி உட்கார்ந்துருக்காரு. ரைட்டா? இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? இல்ல இன்னும் ஸ்டாட்டிக்ல குழப்பம் இருக்குதா? ஓகே ஓகே சரி. அப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது, அவர் கேட்டார்ல ஸ்டிக்கினா என்ன கேட்டிருந்தாரு. இப்போ ஸ்டிக்கி இதை வச்சே சொல்லித்தர்றேன். இவனை ஸ்டிக்கின்னு மாத்திடுவோம். பாருங்க, இவன் மறைஞ்சிட்டான். ஸ்டிக்கியா தான் இருக்கிறான், ஆனா மறைஞ்சிட்டான். இந்த பட்டனை என்ன பண்றேன்னா, ஒண்ணு பண்ண போறேன். இந்த பட்டனை இங்க வச்சிருந்தேனா, இங்க வச்சிருந்தேன், கொஞ்சம் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போடுவோமா? கீழே இறக்கி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்டைல் இருக்குதா, இவனை டாப் ஒரு 20 பிக்சல் கொடுத்துறேன். இப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ மூவ் ஆகுறான், கரெக்டா அந்த ஒரு 20 பிக்சல் வரும்போது இந்த இடத்துல ஃபிக்ஸ்ட் ஆகி ஒரு ஸ்டிக் ஆகிரும், அப்படி நின்றோம். புரியுதா என்ன நடக்குதுன்னு? இவர் தியாகு கேட்டீங்களா? அபிராமி, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா? இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டிக்கி கொடுத்தோம்னா இவன் ரிலேட்டிவா இருப்பான், ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட இருப்பான். எப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது இவனோட இந்த போற டிஸ்டன்ஸ் வந்து 20 பிக்சலா மாறுதோ, அந்த மாறுற இடத்துல போய் ஃபிக்ஸ்ட் ஆயிடும். அதனாலதான் நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணும்போது கண்டென்ட் மட்டும், ஒரு சில ஹெட்டிங் மட்டும் அந்த செக்ஷன் வரும்போது அப்படி நிக்கும். அடி ஏதாவது வெப்சைட்ல பாத்துருப்பீங்க. ஆனா வந்து அது வந்து ஸ்க்ரோல் பண்றதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஒரு பிளாக் மாதிரி ஆக்ட் ஆகுதா? பிளாக் ரிலேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். அது அந்த ஸ்பேஸ் எடுத்துக்குது. இப்ப நம்ம அப்சல்யூட்லாம் வந்து ஃபிக்ஸ்ட்லாம் பார்த்தோம்னா அது மேல போய் உட்கார்ந்துக்குது. ஆனா வந்து இந்த டைம் வந்து மேல உட்காரல, அது லைக் ஸ்க்ரோல் பண்றப்ப மேல போகுது. அது எப்படி போகுது? அதான் எப்படின்னா, இது ஸ்க்ரால் பண்ணுதா, இவனும் மேல போவான். போயிட்டு எந்த இடத்துல போகும்போது அவன் ஸ்டிக்கியா மாறணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு தான் அந்த டாப்ல சொல்லியிருக்கோம், டாப் 20 பிக்சல்ன்றத அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இடத்துக்கு அவன் எப்போ போறானோ அப்போதான் அவன் மாறுவான். அப்போ அவன் எப்படி மாறுவான்னா, இந்த இடத்துக்கு போகும்போது இவன் வந்து ஃபிக்ஸ்டுன்னு மாறிடும். ஃபிக்ஸ்டு எப்படி ஒர்க் ஆகுதோ அதே போல இவன் ஒர்க் ஆகும். நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லியிருக்கேனா, இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற ஆன்சர் சொல்லியிருக்கேனா? இல்ல புரிஞ்சு. இப்ப நான் வந்து டாப் வந்து கொடுக்கலன்னா வந்து அதே மாதிரி லைக் அந்த எங்க இருக்குதோ அதே இடத்துலயே அப்படியே இருக்கும். நீங்க டாப் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஸ்க்ரால் ஆகி போயிடும், ரிலேட்டிவ் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அதான் சொல்றேன். இப்போ நான் ஒரு இடத்துல நம்ம அந்த பட்டன் வச்சிருக்கோம், அதே இடத்துல தான் இருக்கும், ஸ்க்ரால் ஆகி நார்மல் பிஹேவியர் மாதிரி போயிட்டே இருக்கும். எஸ் கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதேதான். ப்ரோ, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டவுட் மட்டும் இல்ல. இப்போ அந்த கான்டாக்ட் அந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் பின்னாடி ஏதாச்சும் இருக்குதா? பட்டன் பின்னாடி ஏதாச்சும் ஹைட் ஆயிருக்குதா அப்படின்னு கேக்குறேன். இல்ல, ஹைட்லாம் எதுவுமே ஆகல.
அது இருந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க மேல. தெரியுதா? இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, மேல பார்க்க முடியும். ஓகே 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 புரிஞ்சு. ஓகே சரி. அப்ப இந்த மாதிரி பிஹேவியர் இருக்குது. சரி, அப்ப இது கிளியரா? இந்த 5 பாயிண்ட்டும் கிளியரா? ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. ஆமா. அபிராமி உங்களுக்கு கிளியரா? உங்களுக்கு என்ன ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் சொல்லியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணிடுறோம். புரியுது சார். நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து கேட்குறேன். சரி ஓகே. அப்பனா அடுத்ததா ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா சி இண்டெக்ஸ். சி இண்டெக்ஸ் என்னது, எப்படி சொல்லுவாங்க? சி இண்டெக்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்படின்னா என்னது அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு ஆக்சிஸ்லாம் என்னென்ன ஆக்சிஸ் இருக்குன்னு தெரியுமா? ஆக்சிஸ் என்னென்ன ஆக்சிஸ் இருக்குன்னு தெரியுமா? XYZ கரெக்ட். ஸோ அதை தான் இன்னைக்கு பார்க்க, இது இந்த சி இண்டெக்ஸில் பார்க்க. எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? சி XYZன்றது ஞாபகம் இருக்கா ஏதாச்சும்? கொஞ்சம் பார்த்துருக்கேன் சார். சரி ஓகே. நான் இந்த கீழே இருங்க ட்ரா பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடட்டா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படுமா? தேவைப்படும் சார். தேவைப்படுமா? சரி ஓகே. சரி அப்புறம் நான் கீழே. சரி, இப்போ இந்த மாதிரி இப்படி ஒரு ஆக்சிஸ், இப்படி ஒரு ஆக்சிஸ் இது பார்த்துருப்பீங்க கரெக்டா? அப்போ நம்ம கண்டக்டா மேல இருந்து கீழே இருக்கிறது ஒய் ஆக்சிஸ்ல இறக்கும் கரெக்டா? ஒய் ஆக்சிஸ்ல அப்படி இறக்கும். இங்க லெஃப்ட் ரைட் மூவ் பண்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்றோம். இது வரைக்கும் கிளியர் தானே? நம்ம இங்க என்ன பண்ணாலும் அதுதானே பண்ணிட்டு இருக்கோம், சரிதானே? ஆமா கரெக்ட். அப்போ இப்போ திரும்பவும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பண்ண போறேன், இந்த ஒருத்தனை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு திரும்ப இவனுக்கு வர போறேன். இப்படி இருக்காங்க, இருக்கட்டும், இவரை நம்ம அடுத்து பார்க்கணும். சரி, ஸ்டைல் வந்து அப்சல்யூட்டா ரிலேட்டிவ் மாத்திரு. ஓகே, ரிலேட்டிவ்னு மாத்திட்டேன். இப்ப யாரு நான் கொஞ்சம் பேஜை ஜூம் பண்ணி வச்சிருந்ததுனால அப்படி இருந்துச்சு, வேற ஒண்ணும். இப்போ என்னன்னா எல்லோ வந்து டாப்ல இருக்காரு, பர்பிள் வந்து கீழே இருக்காரு, கரெக்ட் தானே? அதற்கான ரீசன் என்னன்னா இவர் ரிலேட்டிவ், இவருக்கு டாப்பும் லெஃப்டும் அப்ளை ஆயிருக்கு, அதனால அவர் அப்படி உட்காந்துருக்காரு. மற்ற ரெண்டு டியூவும் ஸ்டாட்டிக்கா இருக்கு, அதனால அவங்க பொசிஷனை விட்டு அப்படி மாறல. இதுதான். இப்போ இந்த சி இண்டெக்ஸ்னா என்ன பண்ணும்? இந்த ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். இந்த ஆக்சிஸ்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இதுதான் சி Z ஆக்சிஸ். அப்புறமே இது தெரியுதா? முன்னாடி ஸ்கூல்லயோ படிச்சிருப்போம். சும்மா பெருசான இதெல்லாம் இல்லை, சிம்பிள் தான். சரி, அப்ப இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும், கண்டென்ட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த சி இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது கொடுக்கலாம். அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இவனே ரிலேட்டிவா வச்சுக்கிறேன், சரியா? ரிலேட்டிவா வச்சுட்டேன். இவனுக்கு சி இண்டெக்ஸ் வச்சுட்டு 1 கொடுக்குறேன்.
இப்போ பாருங்க பர்பிள் மேல வந்துட்டாரு, எல்லோ பின்னாடி போயிட்டாரு. அப்போ இது ஸ்டாக் ஆகுது. புரியுதா என்ன டிஃபரன்ஸ்? புரியுதா? இந்த ஆக்சிஸ்ல மூவ் பண்ணிருக்காங்க. அப்போ சி இண்டெக்ஸ்ல வேல்யூ யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாகி அவங்க ஃப்ரெண்ட்ல வருவாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? இல்ல கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். இப்படி ஒருத்தர் இருக்காரு, இதுல யாருக்கு ப்ரையாரிட்டி அதிகமோ அவர் ஃப்ரெண்ட்ல அப்படி முன்னாடி வந்துடுவார், ஃப்ரெண்ட்ல வந்துடுவார். இவர் டாப்ல இருக்காரு, ஃப்ரண்ட்ல இருக்காரு, இவர் பேக்ல இருக்காரு. புரியுதா? இல்ல கொஸ்டின் இருக்கா? எதுக்கு வேல்யூ அதிகமா இருக்குதோ அது வந்து ஃப்ரண்ட்ல விசிபிள். எஸ் கரெக்ட். சி இண்டெக்ஸ் இங்க 1 கொடுத்துருக்கோம், இவருக்கு சி இண்டெக்ஸே கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்றேன், சி இண்டெக்ஸ் இவருக்கு 2 கொடுக்குறேன். இப்போ யார் வர்றா? ஃபர்ஸ்ட் எல்லோ வர்றாரா? அப்போ இந்த இண்டெக்ஸ்ல மூவ் ஆகுறது, XYல மூவ் ஆகுறத பார்த்துருப்போம். இப்போ இந்த மாதிரி மூவ் பண்றதுக்கு சி இண்டெக்ஸ்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அபிராமி புரியுதா? புரிஞ்சுது சார். ஓகே டன். ஸோ அப்போ நீங்க இதை வச்சு நீங்க இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சி இண்டெக்ஸை வச்சு பார்க்கலாம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வர்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல ஒரு டிவ் வச்சுக்கிறேன். சைல்ட் அப்படின்னு ஒருத்தன் வச்சுக்கிறேன். சரியா? இங்க ஒரு div 3 சைல்டுன்னு ஒருத்தன் வச்சுக்கிறேன். சரியா? இவங்களுக்கும் ஒரு கிளாஸ் வச்சிடலாம். கிளாஸ் இதே தான். சிம்பிள். இங்கேயும் இந்த கிளாஸ் கொடுத்துடலாம். ஓகே சரி. அப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இவங்களுக்கு ஸ்டைல் மட்டும் அப்ளை பண்ணிக்குவோம். இந்த இடத்துல கொடுக்கலாம், இங்க கொடுத்துருவோமா? டாட் div to child. ரைட்டா? இங்க இருக்கிற மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன். எனக்கு ஒரு கிரீன் கொடுத்துருவோம். வித்தை வந்து கம்மி பண்ணிட்டேன், கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்காரா? இருக்கட்டும். சரி, இப்போ இதே போல இன்னொரு ஸ்டைல் யாருக்கு ஆட் பண்றோம்? சைல்டு 3க்கு இவனோட கலரை இந்த ப்ளூவா மாற்றணும். இப்படி இருக்கான், கரெக்டா? சரி, இப்போ சி இண்டெக்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கு? எல்லோவுக்கு அதிகமா இருக்கு, பர்பிள் கம்மியா இருக்கு. அதனால தான் எல்லோ டாப்ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த சைல்டு 3 டிவ்னு ஒன்று இருக்கா, div 3 சைல்டுன்னு ஒன்று இருக்கா, இவனுக்கு நான் சி இண்டெக்ஸ் இப்போ 4 கொடுத்தேன்னா என்ன நடக்கும்? இவனுக்கு ஆல்ரெடி 2 இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த div 3ன்றவன் தான்
div 2ன்றவன் தான் சி இண்டெக்ஸ் அதிகமாக வச்சிருக்கான். அவன் தான் எல்லோ கலர் பேக்ரவுண்டோட இருக்கிறான். div 3ன்றவன் சி இண்டெக்ஸ் 1 தான் வச்சிருக்கான். அவன் பர்பிள் கலர் டாப் பேக்ரவுண்ட். கொஞ்சம் கீழே கொண்டு போறீங்க. யாரை கொண்டு வரலாம்? யாரை கொண்டு வரலாம்? டிப் டூ அதுக்கப்புறம் செகண்ட் இவனை இன்னும் கீழே கொண்டு வரணுமா? ஒரு 50 கொண்டு வரேன். இப்போ செகண்ட் அந்த பர்பிள் தான் மேல வரும். சரி, அப்போ இந்த div 3 தானே அவன் பொசிஷன் ரிலேட்டிவ். சரி, ரிலேட்டிவ் கொடுத்தா தான் ஒர்க் ஆகுமா ப்ரோ செட் இண்டெக்ஸ்? கண்டிப்பா ரிலேட்டிவ் கொடுக்கும். ஓகே. இப்போ சி இண்டெக்ஸ் கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 கொடுத்துட்றேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இல்ல ப்ரோ. இல்லை. அப்போ இன்னும் என்ன பண்ணலாம்னா இவனுக்குள்ள இன்னொன்று வைப்போம். சரியா, இவனை கூட கொஞ்சம் மேலே வச்சிடறேன். இவனை div 3 ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இவன் செகண்டுன்னு வச்சுப்போம். சரியா, செகண்ட் வச்சுக்கலாம். சரி, div 3 சைல்டு 1 இதில் வேணா இப்படி மாற்றிப்போம், சைல்டு 2. சரி, இவன் சைல்டு 1 சைல்டு 2 ப்ளூவா இருக்கானா, இந்த ப்ளூவுக்கு பதிலாக இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்தோம். சரி, இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கு. யாரு ப்ரையாரிட்டி அதிகமா இருக்கா? சி இண்டெக்ஸ் 5. ஓகே, இவனை எடுத்து விடணும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா இங்க இருக்கிற கண்டென்ட் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. நான் அதுக்கு ஒன்று பண்றேன். டெக்ஸ்ட்டை வேணா மாத்திடுவோம். டெக்ஸ்ட்டுக்கு உள்ள இருக்குல்ல ஃபாண்ட் சைஸை மாற்றினோம்னாலே முடிஞ்சு. ஒரு 7 பிக்சல் மாத்திடுறேன். ஸோ அப்படி மாற்றும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இப்போ நான் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறேன், தெரியுதா? இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா இவனை என்ன பண்றேன்னா சி இண்டெக்ஸ் இவனுக்கு எடுத்துட்டு வர்றேன். இவன் டாப்ல போயிட்டானா? இந்த கொஞ்சம் நவுத்தி வேணா பார்ப்போம். இந்த டாப் பாட்டம் நான் கொடுக்காம வச்சிருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு இன்னும் டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. டாப் இவனுக்கு வேண்டாம். எனக்கு என்ன தரணும்னா டாப் கொடுக்கணும். சரியா, டாப் ஒரு 10 பிக்சல் தர்றேன். பாட்டம் ஒரு டாப் பாட்டம் கூட தேவை. பாட்டம் கொடுத்தா நமக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ லெஃப்ட் கொடுக்கணும். லெஃப்ட் வந்து ஒரு 15 பிக்சல் தர்றேன். சரியா, இப்போதானே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ். இப்போ தெரியுதா யார் டாப்ல இருக்கான்ட்டு? அந்த சைல்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் சைல்டு தான் டாப்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் சைல்டு டாப்ல இருக்காரு. இப்போ இதே சி இண்டெக்ஸை இங்க சும்மா 3ன்னு வச்சுக்கிறேன். நான் ரொம்ப 5 பெருசா இருக்கு மாதிரி இருக்கு. சும்மா 3 கொடுத்துட்றேன். இப்போ சி இண்டெக்ஸ் வந்து இவனுக்கு 4 கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க யார் போயிட்டாங்க, ஃப்ரண்ட்ல வர்றாங்க. அந்த ஆரஞ்சு கலர் தான் வர்றான். புரியுதா?
டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரியுது ப்ரோ. ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த 2 டிவ்க்குள்ள இருக்கிற செட் இண்டெக்ஸ் வந்து மாத்தணும். ஆனா அது வந்து மேல தெரியுது. கரெக்ட். ஏன்னா பேரண்ட்டுக்குள்ள மட்டும்தான் அந்த ப்ரையாரிட்டிஸ் ஒர்க் ஆகும். நீங்க இந்த இவனோட சைல்டையும் இங்க இருக்கவனையும் கம்பேர் பண்ண முடியாது. அதே போல இந்த சைல்டுக்கு இருக்கிற சி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இங்க இருக்கவங்களோட இண்டெக்ஸ் மாறாது, ஸ்டாக் வந்து மாறாது. புரியுதா? ஓகே. அதாவது அந்த சி இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரே பேரண்டா ஷேர் பண்ணணும். சி இண்டெக்ஸ் அப்ளை ஆகிருக்கிற 2 சைல்டுக்கு வந்து பேரண்ட் ஒருத்தரா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ளதான் ஸ்டாக் வந்து அந்த சி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி மாறும். நீங்க இன்னொரு பேரண்ட் இருக்கான், இவனுக்கு சி இண்டெக்ஸ் 5 இருக்கு, இதுக்குள்ள இருக்கவனுக்கு சி இண்டெக்ஸ் வந்து 2 தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் மேல வரணுன்றது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா, இவங்க 2 பேரும் இந்த 2 பேரும் ஒரே பேரண்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் சி இண்டெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் வந்து ஃப்ரண்ட்ல வரணுமா பேக்ல வரணுமான்றது போகும். புரியுதா? புரியலன்னா கேட்கலாம். அபிராமி புரியுது. சரி, அப்போ இதுதான் சிஎஸ்எஸ்ல இருக்கிற பொசிஷனிங்னா நம்ம பார்த்தோம். பொசிஷனிங் ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி, டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். இண்டெக்ஸ் ஸ்டாக்கிங் கான்டெக்ட்னா இதுதான். யார் ஃப்ரண்ட்ல வருவார், யார் பேக்ல போவார், அதுதான் ஸ்டாக்கிங் கான்டெக்ட். சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பம், ஏதாவது இந்த பார்ட் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, அதுக்கப்புறம் அந்த வெர்டிக்கல் டாப்ன்ற ஒருத்தரை நான் பார்த்துட்டு வந்துட்டு நான் சொல்றேன். நாளைக்கு ஃப்ளெக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ளெக்ஸ்னா என்ன, சரியா, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம், ஒரு பண்ணலாம். சரி, நம்ம ஒரு இந்த வாரத்துலயோ இல்லை அடுத்த வாரத்துக்கு, இந்த வாரத்தில் சிஎஸ்எஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். முடிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு ஃப்ளெக்ஸு, வெனஸ்டே தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும் நம்ம கிளாஸ் வச்சோம்னா முடிச்சிடலாம். சரி, பார்க்கலாம் எப்படி.